ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கூடவே ஸ்பைசஸ் மிளகு, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளின்றதுனால நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்பைசஸ் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும். அதோடு கூடவே இந்த ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் டர்ன் ஆகிடுச்சு. இப்போ சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க, சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாவும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை லிட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லாவே குக் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம். இப்போ சிக்கன் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அதனோட பச்சை வாசனைலாம் போகணும். லிட் போட்டு மூடிட்டு அகெயின் அதை அப்படியே சிம்மரில் விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் போதும், சிக்கன் வெந்துடும். இப்போ நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் சைடில் பிரியும் போது அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இந்த தொக்கு எல்லா டிஷ்ஷுக்குமே சூட் ஆகும். தேங்க்யூ.